இப்படி தமிழ்நாட்டுல எத்தனையோ ஏழ்றங்க இருக்காங்க. இருக்கிற ஏழ்றங்க பத்தாதுன்னு இன்னொருத்தர் கிளம்பி வந்திருக்காரு. அடுத்த ஆட்சி எங்க தலைமையில தான் அமையும்னு. அண்ணாமலை, ஸ்டாலினுக்கும் அண்ணாமலைக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ஸ்டாலின் விடியல் தரேன்னு சொல்லி வளரிக்கிட்டு சுத்துறாரு. அண்ணாமலை கூட இருக்கிறவங்களையே வீடியோ எடுத்து வெளியில விட்டுக்கிட்டு சுத்துறாரு. எவ்வளவுதான் வித்தியாசம். அந்த அண்ணாமலைக்கு ஒண்ணுமே தெரியாது. அவரு ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்கிறத விட கல்யாணத்துல வீடியோ எடுத்து பொழைச்சிருந்தா கூட இன்னும் கொஞ்சம் முன்னேறி இருப்பாரு. அந்த அண்ணாமலை எங்களை பார்த்து சொல்றாரு, 4 வருஷம் அதிமுக ஆட்சியில இருந்தது எங்க சப்போர்ட்லன்னு. தம்பி, நீங்க சப்போர்ட் பண்ணது எங்களுக்கு இல்ல, எங்க ஆட்சிக்கு இல்ல, நீங்க சப்போர்ட் பண்ணது ஓபிஎஸ்க்கு. நாங்க எங்க ஆட்சியை காப்பாத்திக்கிட்டோம், உங்களாலதான் ஓபிஎஸ் காப்பாற்ற முடியல. இன்னைக்கு நடு தெருவுல நிக்கிறாரு. இன்னைக்கு ஓபிஎஸ் இருக்கிற நிலைமைக்கு பிஜேபி கூப்பிட்டு அவங்க ஆபீஸ்ல இருக்கிற தோட்ட வேலை பாக்குறதுக்கு கூட ரெடியா இருக்காரு. கூப்பிட்டு கூட்டணியில வச்சுக்கோங்க, எம்பிங்கள வாரி கொடுத்துடுவாங்க. யார்கிட்ட வந்து சீன்றாரு அண்ணாமலை. நாங்க என்ன, நீங்க என்ன பேசினாலும், நீங்க காரி துப்புனாலும் உங்க பின்னாடி வர ஆதரவு பெருசுன்னு நினைச்சீங்களா அதிமுகவை? போனா போட்டோம், விட்டுட்டா வீணா போயிடுவாங்களான்னு தூக்கி சுமந்தா எங்களையே போட்டு பாக்குறீங்களா? இந்த அண்ணாமலை லட்சணம், ஆட்சி லட்சணம் எல்லாம் எங்களுக்கு தெரியாதா? வாயில வட சுடுறதை வழக்கமா வச்சுக்கிட்டு நிறைய பேர் அரசியலுக்கு வந்துடுறாங்க மக்களை ஏமாத்தலான்னு. பாஜக தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்துட்டா ஒரு வீட்டுக்கு ஒரு அரசு வேலை தரோன்னு அண்ணாமலை சொல்றாரு. எப்படி தருவாங்க? வடக்குல 10-15 மாநிலத்துல பாஜக தானே ஆட்சி பண்ணுது. ஆனா பாத்தீங்கன்னா பார்லர்ல இருந்து பானிபூரி விக்கிற வரைக்கும் வடக்குல இருந்து தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வராங்க. எதுக்கு வராங்க? அங்க வேலை இல்லைன்னு தானே வராங்க. யார்கிட்ட வந்து ஏமாத்துறாங்க? இவங்க எதை வேணும்னாலும் பேசலாம்னு நினைச்சுக்கிட்டு பேசுறாங்க. இதெல்லாம் எங்க கிட்ட பேச முடியாது. நீங்க வேணும்னா ஹிந்துத்துவாவை பேசி திமுகவை எதிர்க்கலாம். ஏன்னா திமுக ஹிந்து விரோத கட்சி. நாங்க அதிமுக அப்படி கிடையாது. எங்களுக்கு அம்மனும் அல்லாவும் மாரியும் மேரியும் வேற வேற கிடையாது. எங்களுக்கு எல்லாமே ஒண்ணுதான். ஏன்னா இது புரட்சி தலைவரோட கட்சி. ஒன்றே குடும்பம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பே வடிவமாக வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோன்னு பாடின புரட்சி தலைவரோட கட்சி. ஹஜ் யாத்திரையோ, பழனி யாத்திரையோ, வேளாங்கண்ணி யாத்திரையோ, எல்லா மத யாத்திரைக்கும் நிதி உதவி கொடுத்து எல்லா மதத்தையும் சமமா பார்த்த புரட்சி தலைவியோட கட்சி. எங்க அம்மாவோட வேதமே மக்களால் நான், மக்களுக்காகவே நான் தான். இந்த தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிற வரைக்கும் மக்கள் மனசுல எங்க புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் ரெட்டையலையும் இருக்கிற வரைக்கும் எந்த கொம்பனாலையும் அதிமுகவை அசைக்கவோ அழிக்கவோ முடியாது. இவங்க எல்லாம் வந்து என்ன வேணும்னாலும் பேசலாம். தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டாங்க இனிமே. இவங்க எல்லாம் மக்களுக்காக ஆட்சி நடத்துறது கிடையாது. நீங்க சொல்லுங்க, இந்த ஊர்ல அதிமுக ஆட்சி காலத்துல நீங்க நிம்மதியா பாதுகாப்பா இருந்த மாதிரி இப்போ உங்களால நிம்மதியா தூங்க முடியுது? நிம்மதியா வெளியில நடமாட முடியுது? தண்ணி வருது, ரோட்டு பாக்குறாங்க, குப்பை அள்ளுறாங்களா? இது தெரியாதவங்க மக்களுக்காக எங்க ஆட்சி நடத்த போறாங்க? திமுக எப்பவுமே மக்களுக்காக ஆட்சி நடத்தாது. ஆட்சி நடத்துற மாதிரி ஒரு காட்சியை நடத்துவாங்க. மக்களை
தலையெழுத்து. ஒரு உலக முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு நடத்தினா யார கூட்டிட்டு வரணும்? அவங்க அம்பானிய கூட்டிட்டு வந்திருக்கணும். ஆனா இவங்க ஆண்ட்ரியாவை கூட்டிட்டு வந்தாங்க. ஏன்னா திமுகக்கு தெரிஞ்சதும் அவங்களால முடிஞ்சதும் அவ்வளவுதான். அந்த மாநாட்டுல ஸ்டாலின் வந்து பஞ்ச் டயலாக் பேசுறாரு. திமுக ஒரு பாசாட்சி, ஒரு மாசாட்சின்னு பேசுறாரு. மனசாட்சி இருக்கிறவங்க யாராவது இதை ஒத்துப்பாங்களா? போட்ட அத்தனை திட்டங்களும் ஃபெயிலு, அமைச்சருங்கெல்லாம் ஜெயிலு, கிடைக்குமான அலையிறாங்க பெயிலு. இதுவா பாசாட்சி? இதுவா மாசாட்சி? திமுக ஆட்சி எதுல எல்லாம் பாஸ், எதுல எல்லாம் பெயிலுன்னு நான் சொல்றேன். கரெக்டா இருக்கான்னு நீங்க சொல்லணும். சொல்லுங்க பாப்போம். திமுக உறுப்பினர் சேர்க்க பெயிலு, மூலப்பத்திரம் பெயிலு, உரிமை தொகை பெயிலு, வெள்ள நிவாரணம் பெயிலு, உட்கட்சி பூசல் பெயிலு, உள்ளாட்சி நிர்வாகம் பெயிலு, நிதி நிர்வாகம் பெயிலு, சட்டம் ஒழுங்கு பெயிலு, பெண்கள் பாதுகாப்பு பெயிலு. 100 விஷயம் இருந்தா 150 விஷயத்துல பெயில் ஆகிற ஒரு ஆழம் தெரியாத ஆட்சி இருக்குன்னா அது இந்த திருட்டு திமுக ஆட்சி தான். பணம் எடுத்து கொடுக்குறானா? திருட்டு திமுக ஆட்சி தான். அவங்க பாசான ஒரே விஷயம் என்னன்னா லூசான மகன். யார பத்தியும் கண்டுக்காம, எதை பத்தியும் கவலைப்படாம, வாய்க்கு வந்தபடி கண்டபடி பேசிக்கிட்டு சுத்திட்டு இருந்த லூசான மகனை மாசான மந்திரியா ஒரு பில்டப் பண்ணி காட்டுறாங்க. அவங்க பாசானது அது மட்டும்தான். இதுல நம்ம தலையெழுத்து நாளைக்கு அவரை துணை முதல்வராக்க போறாங்களா? உதறிக்கிட்டே இருக்கிறவரு முதல்வர், உளறிக்கிட்டே இருக்கிறவரு துணை முதல்வரா வழங்கிடும் தமிழ்நாடு. என்ன நிறைய பேர் கேட்பாங்க, அது என்ன நேரு மாமா, காந்தி தாத்தா, தல தோனி மாதிரி பட்ட பேர் வச்சு கூப்பிடுற மாதிரி நீங்க எப்ப பார்த்தாலும் அடமொழியோட சேர்த்து திருட்டு திமுகன்றீங்களே எதுக்காகன்னு கேட்பாங்க. நான் எப்பவுமே திமுகவை திருட்டு திமுக தான் சொல்லுவேன். ஏன்னா அதான உண்மை. திருட்டுன்றது திமுக ரத்தத்துல ஊர்ல ஒரு விஷயம். அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஓட்டுக்காக கட்ட பொண்டாட்டியே இலவசமா கொடுக்கிறவங்க தான் திமுக காரங்கன்னு நான் சொல்லல, பெரியார் சொல்லி இருக்காரு. இது வேணும்னா வசதியா வீரமணி மறந்துட்டு திமுகக்கு துதி பாடலாம். ஆனா பெரியார படிச்சவங்க, பெரியார மதிக்கிறவங்க, பெரியார பத்தி தெரிஞ்சவங்க யாரும் திமுகவை மதிக்க மாட்டாங்க. நான் என்ன பொய்யா சொல்றேன்? இது திருட்டு திமுக தானே. இப்ப நடக்கிறது கமிஷன் கவர்மெண்ட் தானே. அவங்க கொண்டு வர திட்டங்கள் எல்லாம் பாருங்களேன். என்னப்பா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரீங்கன்னு கேட்டா, நாங்க லூலு மால் கட்டுவோம், நாங்க பிலிம் சிட்டி கட்டுவோம், 100 ஏக்கர்ல தமிழ் பூங்கா கட்டுவோம், நடுக்கடல்ல பேனாக்கு செலவைப்போன்னு இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க. இதனால மக்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் இருக்கா? 10 பைசா பிரயோஜனம் இருக்கா மக்களுக்கு? ஆனா இந்த திட்டங்களால கோடிக்கணக்குல ஸ்டாலின் குடும்பத்துக்கு வரும். ஏன் இந்த பணம் எல்லாம் செலவு பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணுங்க, தடுப்பணங்க கட்டுங்க. 100 கோடி செலவு பண்ணா 10 லட்சம் ஸ்கூல்ல பாத்ரூம் கட்டலாம். அம்மா உனக்கு துறை குடிசையில வாழ்றவங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க, ரோடு போடுங்க, பஸ் ஸ்டாண்ட துறங்க, ஆஸ்பத்திரி வாங்க. இப்படி மக்களுக்காக நல்லது பண்ணாம குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிறவங்களை திருட்டு திமுகன்னு இல்லாம வேற எப்படி கூப்பிடுறது? இப்படி நான் மட்டும் கேள்வி கேட்டா பத்தாது, நறுக்குன்னு 4 கேள்வி நீங்களும் கேட்கணும். அவங்களுக்கு இப்போ வாலிப கலைஞர் இருக்காரு, பிரச்சாரத்துக்கு உதயநிதி வந்து ஒண்ணும் கேட்க மாட்டாரு, ஒரு செங்கலை தூக்கிட்டு வருவாரு, மதுரை எய்ம்ஸ் என்னாச்சுன்னு செங்கலை காமிச்சுக்கிட்டே கேட்பாரு. மக்களை ஏமாத்துறதுக்கு பொள்ளாச்சி மக்களுக்கும் மதுரை எய்ம்ஸ்க்கும் என்னப்பா சம்பந்தம்? நீங்க திருப்பி கேளுங்க. நீங்க கேட்கணும்னு நினைச்சா உதயநிதி கிட்ட கேட்க வேண்டிய கேள்விக்கு எத்தனையோ இருக்கு. நீங்க உதயநிதியை கேளுங்க. உதயநிதி உதயநிதி என்னாச்சு உரிமை நிதி? உதயநிதி என்னாச்சு கொரோனா நிதி? உதயநிதி என்னாச்சு காவேரி நதி? உதயநிதி என்னாச்சு நீட்டு கதி? உதயநிதி என்னாச்சு 2G சதின்னு கேளுங்க. நறுக்கன்னு நீங்க 4 கேள்வி கேட்டாதானே அவங்க பயப்படுவாங்க. சும்மாவே அப்பாக்கும் பையனுக்கும் உதறது, நீங்க எல்லாம் கேட்டா இன்னும் நல்லா உதரும். எப்பவுமே நீங்க எல்லாம் தெளிவாதான் இருப்பீங்க. மறுபடியும் உங்களை குழப்பறதுக்கு வித்தியாசமா விளம்பரம் கொடுத்து வருவாங்க திமுக.
40